ஹாய் வெல்கம் டு மை சேனல் எல்கேஜி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஸ்ட்ரோக்ஸ் எப்படி ஈஸியாக குழந்தைங்கள கன்ஃபியூஷன் இல்லாமல் தரவு பண்ண வைக்கிறோம் அப்படிங்கிறது தான். வீடியோக்குள்ளே போகலை. நான் இன்றைக்கி ஒரு சைக்கிள் லாக் எடுத்திருக்கேன். ஓகேவா? சைக்கிள் லாக், அதாவது இது எல்லா இடத்துலையுமே அவைலபிள் தான். அப்படி தானே? சைக்கிள் லாக் எடுத்து ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிட்டு ஸ்டாண்டிங் லைன், அதாவது லாக்கையும் ஸ்டாண்டிங் லைன் வெர்டிக்கலாக பிடிக்கணும். நம்ம கையையும் அதே மாதிரி ஷோ பண்ணணும். அப்போ தான் குழந்தைங்களுக்கு தரவாகும். தென் ஸ்லீப்பிங் லைன் அதே மாதிரி லைக்கையும் நம்ம வச்சு காமிக்கணும். ஓகேவா? ஸ்லீப்பிங் லைன் டைரக்ஷன் தரவாக இருந்துட்டாங்கன்னா நேராக ரைட் ஸ்லாண்ட் லைன் தென் லெஃப்ட் ஸ்லாண்ட் லைன். தென் ஃபஸ்ட்டு டைரக்ஷன்ஸ் தரவு பண்ணணும். டைரக்ஷன் வீடியோ நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். தென் அப்வர்டு கர்வ், அதவே டவுனாக கொஞ்சம் பெண்ட் பண்ணி டவுன்வர்டு கர்வ். டைரக்ஷன் தரவாக இருந்தாங்கன்னா ரைட் சைட் பெண்ட் பண்ணி, தென் லெஃப்ட் சைட் பெண்ட் பண்ணி லெஃப்ட் கர்வ். ஓகேவா? ஸோ டைரக்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு தரவாகணும். ஓகேவா? சர்க்கிள் கூட நமக்கு தேவை தான். அப்படி தானே? எல்லாம் ரைட் பண்ணும்போது சர்க்கிள் தேவை. அப்படி தானே? ஸோ சர்க்கிள், தென் ரைட்டு கர்வ், தென் left curve, then again upward curve, then downward curve. ஓகேவா? இப்போது டைரக்ஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம குழந்தைங்களை இந்த ஸ்ட்ரோக்ஸ் சொல்லி கொடுக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா ரைட் எது லெஃப்ட் எதுன்னு கன்ஃபியூஷன் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? இது ஃபஸ்ட்டு நாம் காமிச்சு கொடுத்ததுக்கப்புறம் அவங்களையே இந்த லாக் யூஸ் பண்ணி திரும்ப எல்லாத்தையுமே ஒரு வாட்டி கூட ஷோ பண்ண சொல்லணும். கண்டிப்பாக அவங்க லெஃப்ட் அண்ட் ரைட் எல்லாத்துலேயுமே தரவாக இருப்பாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்.